திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே விவசாய கழிவுகளை பயன்படுத்தி எரிபொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்கள் எரிந்து சேதமாகின. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜய் பாண்டியன். இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள தண்ணீர் பந்தம்பட்டியில் விவசாய கழிவுகளை பயன்படுத்தி எரிபொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் உரிமையாளர் திருநெல்வேலியைச் சேர்ந்த பிரகதீஷ். இந்த தொழிற்சாலையில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையில் சேகரித்து வைத்திருந்த 1000 டன் எடை கொண்ட விவசாய கழிவுகளில் எதிர்பாராத விதமாக திடீரென தீ பரவ தொடங்கியது. விவசாய கழிவுகளில் பரவிய தீயை கட்டுப்படுத்த தொழிற்சாலை ஊழியர்கள் கடும் முயற்சி செய்தும் தீ மளமளவென அனைத்து பகுதிகளும் பரவியுள்ளது. தீயை கட்டுப்படுத்த முடியாத தொழிற்சாலை ஊழியர்கள் வேடச்சந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற வேடச்சந்தூர் தீயணைப்பு வீரர்கள் கடும் முயற்சி செய்தும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாததால் உதவிக்காக திண்டுக்கல் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்து 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உயிரை பணயம் வைத்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் தண்ணீர் பந்தம்பட்டியை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் தண்ணீர் எடுத்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 5 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் 30 லட்சம் மதிப்பிலான விவசாய கழிவுகள் தீயில் எரிந்து நாசமானது. விவசாய கழிவுகள் எரிந்து நாசமாகி சுமார் 2 கிலோமீட்டர் புகை மூட்டம் ஏற்பட்டதால் சுற்றி உள்ள பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.